மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். A right cylindrical just enclose a sphere of radius r unit. Calculate first one பார்த்தீங்கன்னா surface area of sphere, second one the curved surface area of cylinder, third one ratio of areas obtained in 1 and 2 கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் டேட்டா எழுதிக்கங்க. கிவன் டேட்டாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பியர் அதை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கியூபிக்கல் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கோம். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஆர் ஈக்குவல் டு ஆர் யூனிட்னு போட்டுக்கிறீங்க. கிவன் எழுதிக்கங்க. கிவனில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஆர் ஈக்குவல் டு ஆர் யூனிட்ஸு. லெட்டு ரேடியஸ் அண்டு ஹைட்டு ஆஃப் த சிலிண்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் ஹெச்னு போட்டுக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஆர் யூனிட்டு. ஹைட் ஆஃப் சிலிண்டர் கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 2 ஆர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா நமக்கு தெரியும், 4πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட வேல்யூ ஆர் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 2r. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 2வும் மல்டிப்ளை பண்ணால் 4πr இன்ட்டு ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் ஈக்குவல் டு surface area of sphere divided by CSA of cylinder. அப்போ surface area நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 4πr ஸ்கொயர். இப்போ CSA of cylinder வந்து 4πr ஸ்கொயர். ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணால் 1. therefore ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1.